சில பிரச்சனைகள் இருக்கும்போது மற்றவங்க கிட்ட சொல்றதை விட ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, நல்லது. மற்றவங்க கிட்ட உங்க பிரச்சனைகளை ஷேர் பண்ணி நீங்க கவலைப்படுறதை விட கர்த்தர்கிட்ட சொல்லி அற்புதத்தை வாங்கிடலாம். புரியுதா உங்களுக்கு? என்ன பிரச்சனையா இருந்தாலும் மரண அவஸ்தை, அங்க மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறான் தன்னுடைய மகன். வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க, மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போலாமல்ல, உனக்கு அறிவு இருக்கா? எத்தனையோ விஷயங்கள் அங்க பேசி இருக்க கூடும். எத்தனையோ பேர் சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க வீட்டுல மரண ஓலங்கள் கேட்க போகிறது. எத்தனையோ வார்த்தைகள் அவன் காதில் விழுந்திருக்கும். ஆனாலும் அவன் நம்பினதெல்லாம் இயேசுவிடத்துல போய் என் பிரச்சனையை சொல்லி அவர்கிட்ட வேண்டிட்டு வரணுங்கிற அந்த எண்ணத்திலிருந்து மாறவே இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க நினைக்கணும், அவர்கிட்ட போய் சொன்னா என் பிரச்சனை மாறும். அவரை போய் நான் வேண்டிக்கிட்டா என்னுடைய கஷ்டம் மாறும். அவர்கிட்ட சொன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும்போது நிச்சயமாகவே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமே. ரொம்ப எனக்கு பிடிச்சது இந்த பேசேஜ். என்னன்னா, அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய், ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. வேதத்துல படிக்கிறோம், அவர் அற்புதங்களின் தேவன். அவர் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் அற்புதங்களின் தேவன். ஆமென். அவர் அதிசயங்களின் தேவன், அவர் மகத்துவங்களின் தேவன். ஆமென். அவர் செங்கடலை பிளந்த தேவன். ஆமென். யோர்தான் நதியை கடக்க செய்த தெய்வம். ஹல்லேலூயா. அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆமென். ஒரு வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நீ போ, நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிற தேவன் அவர். அப்படிப்பட்ட வல்லமையான தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அப்ப மரண அவஸ்தையா இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு தேவ பிள்ளையே, நீங்க எத்தனையோ காரியங்களை ஜெபிக்காம விட்டுறோம், கர்த்தர்கிட்ட வராம சொல்லாம இருக்கிறோம். இல்லங்க, ஒரு சின்ன விஷயம்னா கூட ஏசப்பாவை சார்ந்துக்கோங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு உபாகமம்ல படிக்கும்போது, ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பற்றி கொண்டபடியினாலே இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். அவன் என்னை உயிரோடு நிறுத்தி இருக்கிறது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்றதுனால தப்பே கிடையாதுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளணும், நம்ம ஆசீர்வதிக்கணும்.